சக்தி சிவகங்கை மாவட்டம். நான் ஒரு கபடி பிளேயரு. 33 வருஷத்துக்கு முன்னாடி எனக்கு வந்து ரைட் சைடில் கால் ஃப்ராக்சர் ஆகி எனக்கு இன்னும் வலிச்சுக்கிட்டு தான் இருக்குது. ஆனால் உங்கள் தொடை எலும்பில் என்ன மாதிரி ஃப்ராக்சர் ஆச்சு? ரெண்டாவே எலும்பு கட்டாயிருச்சுங்க சார். சரி, அந்த காலகட்டங்களில் அந்த காலகட்டத்தில் இப்போ இருக்கிற மாதிரி நவீன இது ட்ரீட்மெண்ட் இல்லை. அப்போல்லாம் மாவு கட்டை போட்டு சும்மா அந்த கம்பியை குத்தி இதுக்கு மண்ணை தொங்க விட்டுருவாங்க. இப்போ இருக்கிற மாதிரி நவீன ட்ரீட்மெண்ட் அப்போ கிடையாது, 30 வருஷத்துக்கு முன்னாடி. அதனால் அப்போ ரொம்ப சிரமப்பட்டான். அதனால் அந்த எலும்பு பூணு கட்டானது வந்து சரியாக ஒட்டாமல் கொஞ்சம் வித்தியாசமாக டிஃப்ரென்ஸாக ஒட்டிடுச்சு. அதனால் இந்த காலுக்கும் எனக்கு வந்து ஒரு 10-15 டிஃப்ரென்ஸ் இருக்குது. நான் நடக்கையில் கொஞ்சம் தாங்கி தான் நடப்பேன். அதனால் எனக்கு இந்த மூட்டு வலி ரொம்ப சிரமப்பட்டு இன்ன வரைக்கும் எனக்கு இன்னும் வலிச்சுக்கிட்டு தான் இருக்குது. இப்போது வலிச்சிட்டு இருக்கப்போ இந்த வலி எதனால் உங்களுக்கு ஜாஸ்தியாச்சு சார்? நான் இப்போ இடையில வாக்கிங்கெல்லாம் போவேன். சில பேர் சொல்லுவாங்க வாக்கிங் போனால் சுகர் குறையும், ப்ரெஷருக்கு நல்லது அப்படின்ட்டு நம்மள மாதிரி கொஞ்சம் விஷயம் தெரிஞ்சவங்க சொல்கிறாங்களே, டாக்டர்களே ஒரு சில பேர் சொல்கிறாங்க. அதனால் வாக்கிங் போவேன். ஆனால் வாக்கிங் போகிறது தவறுன்றது மாதிரி இப்போ, அதாவது உங்களுக்கு அது உகந்ததல்ல. ஏன்னா நீங்கள் ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி கால் அடிபட்டிருக்கு. ஆனால் நீங்கள் என்ன மாதிரி ஒரு வேலை பார்த்தீங்க? 30 வருஷமா என்ன வேலை பார்த்தீங்க? பேப்பர் மில்லில் நிற்கிற மாதிரி நடக்கிற மாதிரி நின்று நடந்து வேலை செஞ்சுக்கிட்டே இருப்பேன். ஆனால் அன்னைக்கு கூட உங்களுக்கு இப்படி ஒரு கால் வலி வரல? கால் வலி இல்லை, சுகர் இல்லை, ப்ரெஷர் இல்லை. இப்போ எல்லா வாக்கிங் போன பின்னாடி எல்லா வலியுமே வருது, சுகர் வருது, ப்ரெஷர் வருது. அதை தான் நான் இங்கே பதிவு பண்ண விரும்புகிறேன். அதாவது 24 மணி நேரம் நீங்கள் அப்படி ஒரு வேலை பார்த்த உங்களுக்கு கூட அந்த வலி வரல. ஆனால் காலையில் எதுக்கு நடக்கிறோன்னே தெரியாமல் தாங்கி நடக்கிறதுனால இப்போ என்ன எதுக்காக பார்க்க வந்தீங்க? இந்த கால் வலிக்காகத்தான், மூட்டு வலிக்காகத்தான் பார்க்க வந்தேன். என்ன பார்க்கறதுக்கு முன்னாடி வேற ஒரு டாக்டர் சந்திச்சிங்களா? எக்ஸ்ரேலாம் எடுத்துருந்தாங்களா? அவங்க உங்களுக்கு என்ன ஆச்சுன்னு சொன்னாங்க? அவங்க என்ன சொன்னாங்கன்னா மூட்டு தேய்மானமாக இருக்கு அப்படின்னாங்க. ஏன் தேஞ்சிச்சுன்னு சொன்னாங்களா? அது காரணத்தை சொல்லலை. இப்போ ஆனால் உங்களுக்கு தெரியுதுல ஏன் தேஞ்சிச்சு? நமக்கு வந்து வாக்கிங் போகிறது ஒரு காரணமாக இருக்கு. இப்போ உங்களுக்கே புரியுது. ஆமாம். இப்போ இங்கே வந்தோடனே நான் என்ன சொன்னேன்? அதாவது என்ன சொன்னீங்கன்னா வாக்கிங் போகிறது தவறு, வாக்கிங் அது உங்களுக்கு உகந்ததல்ல. இப்போ காலில் ஒரு புண்ணு இருந்தால் நம்ம வாக்கிங் போனோம்னா எக்ஸ்ட்ரா தானே வலி வருது, இடுப்பு வலி வருது, குறுக்கு வலி வருது, அதேதான் பெயின் வருது. அதனால வாக்கிங் போகிறது வந்து தவறு தான். அதை நான் கொஞ்சம் உணர்ந்துட்டேன். இப்போ இனிமேல் தேவைக்கு மட்டும் தேவைப்பட்டால் நடந்துக்கலாம். ஆமாம், இல்லைன்னா எப்பயும் போல ரெஸ்ட் எடுத்துக்கலாம். அவ்வளோதான். அவ்வளோதான். சூப்பர் சார், சூப்பர். ரைட். ரொம்ப நன்றி சார். நன்றி. தேங்க்யூ ஸோ மச் சார். தேங்க்யூ.